Hello, vanakkam. Welcome back to my channel. A short message today, something that I have been thinking about recently, and I hope it will resonate with you. ஸோ லைஃப்பில் நம்மளுக்கெல்லாம் நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய நம்ம லைஃப் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இதெல்லாம் விஷன்ஸ் இருக்கும். இந்த விஷனில் இருக்கிற நம்மளோட லைஃபுக்கும் நமக்கும் என்ன, வாட் இஸ் தி கேப், என்ன வித்தியாசம்னா சம்வேர் அலாங் த லைன் நம்மளோட விஷனில் இருக்கிற நம்மளோட ஐடியலாஸ் டூ திங்ஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்லி. நம்ம இப்போ எடுக்காத முயற்சி, நம்ம சும்மா உட்காந்துருக்கிற டைமில் நம்முடைய அந்த ஐடியல் செல்ஃப், அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் வில் பி டூயிங் சம்திங் ஹார்ட். ஸோ தி டிஃப்ரென்ஸ் இஸ் தேட் ஒரு சாய்ஸ் வரும்போது இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் தி ஈஸி திங் இட் இஸ் டூயிங் தி ஹார்ட் திங். அப்போ நீங்கள் தான் அது, ஆனால் உங்களோட இன்னொரு வேர்ஷன், த வேர்ஷன் விச் வில் ஆக்சுவலி அச்சீவ் எவ்ரி திங் தட் யூ என்விஷன். அந்த நீங்கள் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்போது ஈஸியான ஷார்ட்கட் தேடி போகாமல் கஷ்டமான அந்த வழியில் ஃபேஸ் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு அந்த சக்ஸஸ்ங்கிற ஈஸி அது கையில் வந்துடும். ஆனால் இப்போது நம்ம அந்த ஈஸியான வழியில் போயிட்டே இருந்தோம்னா நாளைக்கே நமக்கு ஒரு ஹார்டான ரியாலிட்டி, ரிக்ரெட் நம்ம லைஃப்பில் வந்து சேர்ந்துடும். ஒரு சாய்ஸ் வரும்போது இப்போது சிம்பிளாக நம்ம ஒரு வெயிட் லாஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டயட் பண்ணுறதும் எக்ஸசைஸ் பண்ணுறதும் ஈஸி இல்லை, டிஃபிகல்ட்டு தான். யாருக்கும் அது நேச்சுரலாகவும் ஈஸியாகவும் வரமாட்டேங்குது. எஸ்பெஷலி ஸ்டார்டிங் அவுட்டில் அது டிஃபிகல்ட்டாகவும் அன்நேச்சுரலாகவும் தான் இருக்கும். ஆனால் அந்த நிமிஷம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணாமல் நம்ம அதுக்கு பதிலாக நம்ம நல்லா ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டு ஒரு மூவி பார்த்து படுத்து தூங்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த நிமிஷம் அது ஈஸி தான். அந்த நிமிஷத்துக்கு அது ரொம்ப ப்ளஷரபிள் சாய்ஸ் தான். பட் நெக்ஸ்ட் டே நமக்கு ரிக்ரெட் தான். நம்ம திரும்பியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருக்கோம், ஒரு அதை விட பின்னாடி போயிருக்கோம். ஆனால் அந்த நிமிஷம் நம்ம வேண்டாம், நான் நல்லா ஒரு வெஜிடபிள்ஸ் ஒரு வாட் எவர் குட் ஃபுட் சாப்பிட்டுட்டு ஐம் கோயிங் டு ஒர்க் அவுட் அ லிட்டில் பிட் அப்படின்னு நம்ம செஞ்சிட்டோம்னா அந்த நிமிஷம் அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் அது பண்ண பிறகு அந்த ஃபீலிங் ஆஃப் சக்ஸஸ், அக்காம்ப்ளிஷ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் இட் வில் ஆக்சுவலி டேக் அஸ் டவுன் த ரைட் பாத். ஸோ இதே ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் அதே தான். நாளைக்கு படிச்சுக்கலாம், இன்றைக்கி வேண்டாம், நாளைக்குன்னு நம்ம போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனால் அது இன்றைக்கி படித்து முடிச்சிட்டோம்னா அதுலேருந்து வரக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ரெஷஸ் இல்லையா. அதுக்கப்புறம் நாளைக்கே வென் வி ஹாவ் அவர் எக்ஸாம் அப்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம ஈஸியாக இருந்துட்டோம்னா அன்றைக்கி ஹார்டாக இருக்கும், ரிசல்ட் வரும்போது ஹார்டாக இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு ஹார்டாக இருக்கும். வாழ்க்கையே நம்ம தேவையில்லாத ஹார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் அப்ளைங் ஃபார் எவ்ரி திங். எனி கிவன் மொமெண்ட் ஜஸ்ட் பிகாஸ் வி சூஸ் த ரைட் திங் we can அப்போ அந்த நிமிஷம் அது கஷ்டமாக இருந்தாலும் பிகாஸ் we are choosing the right thing, நாளைக்கு நம்ம லைஃப் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி ஈஸியாக இருந்துக்கிட்டு நாளைக்கு அழுதுகிட்டு இருக்கணுமா, இல்லை இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நாளைக்கு நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்போவுமே இன்றைக்கி கொஞ்சம் ஹார்ட், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்மளோட இனிஷியல் டைமில் நம்ம கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் பண்ணிட்டோம்னா போக போக லைஃப் ஈஸியாகிட்டே இருக்கும். இனிஷியல் டைமெல்லாம் நம்ம ஈஸியாக எடுத்துட்டோம்னா போக போக லைஃப் ஹார்டாகிட்டே இருக்கும். அது எப்போவுமே அப்படி தான். இப்போ கூட நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம ரெடியாக இருந்தோம்னா நாளைக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எப்போவுமே when that choice is there, when that opportunity comes, இது ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி, when that opportunity is there, choose to do the hard thing. அது சிம்பிளாக இருக்கும் ஆர் எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படியெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் அந்த ஹார்ட் திங், நான் இன்றைக்கி இதுதான் எனக்கு வாட் இஸ் ரைட் ஃபார் மீ இன் த லாங் டேர்ம், நான் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு நல்ல விஷயம், இது ஹார்டாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, டிஃபிகல்ட்டாக இருக்கிறது பண்ணி பாருங்கள். தேட் இஸ் த வே வி கோ. அப்படி தான் நம்மளோட ட்ரீம் லைஃப் பார்த்து நம்ம போக முடியும். இட் டேக்ஸ் சாக்ரிஃபைஸ். ஷார்ட்கட்ஸ் கிடையாது. எனிதிங் தட் இஸ் ஒர்த் வைல் டேக்ஸ் எஃபர்ட். அண்ட் தட் எஃபர்ட் ஆல்சோ இஸ் என்ஜாயபிள். ஒவ்வொரு டைம் நம்ம அந்த எஃபர்ட் எடுக்கும்போது அந்த எஃபர்ட் எடுத்த உடனே நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அது யூ வில் நோ இட் வென் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட். நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக முயற்சி எடுத்திருப்பீங்க, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட மைண்டில் இப்போ என்ன இருக்கோ அதுக்காக ஒரு முயற்சி எடுத்துடுங்க. யூ வில் கெட் தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் இட் இஸ் ஒர்த் இட். அண்ட் ஹஸ் யூ அக்யூமுலேட் இந்த மாதிரி டெய்லி எஃபர்ட் தான்
அல்டிமேட்லி வெளிய சக்ஸஸ் ஆகிடும். பெரிய பெரிய ஒரு சக்ஸஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டெய்லி எஃபர்ட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த சாய்ஸ் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து நிற்கும்போது சூஸ் தி ஹார்ட் திங். Do the hard thing today. Make tomorrow easy. Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.